உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்கியே. நீ என்ன வேணாலும் சொல்லு, பரவாயில்லை. பழி வாங்குற உணர்ச்சியை தவிர என் மனசுல வேற எந்த உணர்ச்சிக்கும் இடம் கிடையாது. அப்படி யாரையா பழி வாங்க போற? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நீ யார வேணா பழி வாங்கு, நான் குறுக்க நிக்கல. ஆனா என் கழுத்துல மட்டும் ஒரு தாலியை கட்டி கட்டுறேன். ஆனா ஆயுசு பூரா நீ விதவை நிக்க தயாரா? அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். உன்னை அப்படி நிறுத்த நான் தயாரா இல்ல. இப்ப சொல்லட்டுமா? நீ இல்லன்னா நான் சுத்தராகத்தை கரைச்சு குடிச்சு சாகத்தாயா போற. விதவையா நிக்கிறத விட விஷத்தை குடிச்சு சாவறதே மேல். அப்ப சரி, இப்ப சொல்ற கேட்டுக்க. நான் சாகத்தாயா போறேன், சத்தியமா நான் சாகத்தா போறேன். என் வயிறு எரிஞ்சு சொல்ற கேட்டுக்க. நீ உன் எதிரி இனிமேதான் கொல்ல போற. ஆனா என்ன, உன்னை நம்பி வந்தவள இப்பவே கொன்னுட்ட. இந்த பாவம் உன்னை சும்மா விடாதியா, சும்மாவே விடாது. களிப்பா களிப்பா செண்பகா விஷம் குடிச்சிட்டு முருகர் கோயில்ல சாஞ்சி கிடக்குறாப்பா. அடி பைத்தியக்காரி, விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன், நிஜமாவே செஞ்சுட்டாங்க. சாகரத்துக்குள்ள உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்பா. மா செண்பகா, கண்ணை திறந்து பாருமா, யார் வந்திருக்கான்னு பாருமா. நீங்களா வந்திருக்கீங்க? ஆமா செண்பகம். செண்பகம், சாகப்போற சமயத்திலேயாவது வழி அனுப்ப வந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. செண்பகம், என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீ இப்படி செஞ்சுக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செண்பகம். நீங்க தான் எனக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனாலதான் நான் சாக துணிஞ்சேன். நீ என் மேல வச்சிருக்க ஆழமான அன்பை பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல செண்பகம். எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். தயவு செய்து இதை என் கழுத்துல கட்டுங்க. ஆமாங்க, ஆசை நிறைவேறாம செண்பகம் சாமி. அவ ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டியாதான் செத்தான்னு அவ ஆத்மாவாவது சாந்தி அடையட்டும். ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்பா யோசிக்கிற? நீ கொலை செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போய் சாக போற. இந்த பொண்ணும் ஏற்கனவே விஷம் குடிச்சிடுச்சு, அதுவும் சாக போகுது. ரெண்டு ஆத்மாக்களாவது ஒண்ணு சேரட்டும், தாலி கட்டிடுப்பா. அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்ல. பரவாயில்லைங்க. இல்ல செண்பகம், உன் ஆசையை நான் நிறைவேறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே இனிமே நான் உங்க மனைவிதான். நான் உங்க மனைவிதான். என்ன மன்னிச்சிருக்க. அப்போ நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட இல்ல? ஆமாங்க, ஏமாத்துறேன். எதுக்காக? உங்க சொத்து சுகத்துக்காகவா? இல்ல உங்க பொண்டாட்டின்னு சொன்னா ஊர்ல எனக்கு கிடைக்க போற பேரும் புகழுக்காகவா? இல்லைங்க, உங்க நல்ல உள்ளத்துக்காக. அது மன்னிக்கவே முடியாத குற்றம்னா உங்க கையாலேயே கொஞ்சம் விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருக்க. சாகடிக்கிறேன், ஆனா ஒண்ணு இல்ல, ஜெயில இருக்கான எதிரி அவன. அதுக்கு கல்யாணம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாதுன்னு தான் அப்ப நான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், எனக்காக உங்களை மாத்திக்க வேண்டாம். இருக்கிற வரைக்கும் என்ன உங்க மனைவியா நடத்தினா எனக்கு அதுவே போ. உன்னோட நடத்துற அந்த வாழ்க்கையில என் மனசுல ஒரு ஆசையை உருவாக்கி அதனால அவனை மன்னிச்சுட்டு வேணும்னு தான் பயப்படுறேன். ஏன்பா, அப்போ உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன சொன்னீங்க? பாய், இப்ப சொல்றேன். படைக்கும் போதே ஆண்டவன் என் தலையில கொலகாரன் எழுதிட்டான். பிறக்கும் போதே அவனுக்கு சாவு என் கையாலன்னு வச்சிருக்கான். அதை எழுதணும்னு வந்தாலும் மாத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிப்பா, அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா சந்தோஷமா வாழுங்களே. வாழத்தான் போறேன்.
ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கிற எந்த சுகத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. என் மனசை மாத்தவோ இல்ல என்னை தடுத்து நிறுத்தவோ நீ முயற்சி பண்ண, ஒரு பொண்டாட்டிங்கிற அந்த உரிமையை நீ இழந்துருவ. இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. மா, கவலைப்படாதம்மா. எதையும் விட்டுதான் பிடிக்கணும். என் எல்லா பிச்சை கூட அடிக்கடி இப்படிதான் தகராறு பண்ணுவான். நான் விட்டுதான் பிடிப்பேன். அல்வா மாட்டிச்சு சார். நம்ம வண்டியில போலாம் வாங்க. ஏங்க இங்க இருந்து ஏலங்குடிக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 10 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வண்டியில போனாக்கா, அதாவது அல்லா பிச்சை வண்டியில போனாக்கா 5 கிலோமீட்டர்ல போயிடலாம். அது எப்படிங்க? அல்லா பிச்சை அலக்கலக்கா பறப்பான். ஓஹோ, அது சரி. வண்டி கூலி எவ்வளவுங்க? கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். 1 ரூபாய் அநியாயமான கூலிங்க. நான் ஸ்டேஷன்ல படுத்துட்டு காலையில போறேங்க. படுங்க, இங்க வாங்க. மூட்டை பூச்சியும் கொசுவும் சேர்ந்து கடிக்கும், மலேரியா ஜுரம் வரும். நாளை காலையில ஆஸ்பத்திரியில் தான் இருப்பீங்க. எந்த வீட்டு திண்ணிலையாவது படுத்தீங்கன்னா திருடான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி எழுப்பிடுவாங்க. 1.5 கிலோமீட்டர்ல ஒரு காட்டு பங்களா இருக்குது. அதுக்கு பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது, காவல்காரனும் கிடையாது. பாய் பாய், ஆனாங்கிறதுக்குள்ள அசந்து தூங்கிட்டாரு. சரி, இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தானே காட்டு பங்களா. நடந்தே போயிருவோம்.